நம் பூமியில் உள்ள கடல் வேகமாக சூடாகி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணமாக நம் பூமி அதிகமாக வெப்பமடைவதாகவும் கடல் இப்படியே சூடானால் ஒரு கட்டத்தில் நம் பூமி பாலைவனமாகிவிடும் என்றும் கூறியுள்ளார்கள். நம் பூமியின் 71% நிலப்பரப்பை கடல் சூழ்ந்திருந்தாலும் கடலில் உள்ள நீரின் அளவு குறைவுதான். நம் பூமி சூடானால் இந்த நீரெல்லாம் ஆவியாகி இந்த கிரகமானது உயிர்கள் வாழவே தகுதியற்ற இடமாக மாறிவிடும். அதாவது கடந்த 1980களை விட 2024இல் கடலின் வெப்பம் 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார்கள். கடலின் வெப்பம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் 0.06 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்து வந்தது. ஆனால் 1980க்கு பின்னர் 0.27 டிகிரி செல்சியஸ் அளவில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக 2019 முதல் 2024 ஆண்டுகளுக்கு இடையில் கடலின் வெப்பநிலை வேகமாக அதிகரித்துள்ளது. இதன் அர்த்தம் பூமி வேகமாக சூடாகி வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இதனால் பூமிக்கு கூட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், திடீரென இமயமலை உருத்தெரியாமல் அழிந்து போகலாம் அல்லது மலையில் உள்ள மொத்த பனிப்பாறைகளும் உருகி ஆறாக ஓடலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அதே போல நம் பூமியில் மனிதன், விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு நம் பூமி மொத்தமாக அழியப் போவதாக ஒரு அதிர்ச்சியளிக்கும் தகவலை தெரிவித்துள்ளார்கள்.